விவேகி யாருன்னா கரெக்டான பாதையை தெரிந்தெடுத்தவன். இந்த பேதை யாருன்னா துன்மார்க்கத்தை தெரிந்தெடுத்தவர்கள். கவனிங்க, ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொடுத்து சொல்றாரு, இந்த தான்ப்பா என்னுடைய வழி, இதுதான் சரியான பாதை, இதுல தான் நீ என்ன செய்யணும், நடக்கணும்னு சொன்னா, சில நாட்களிலே சில நேரங்களிலே அதில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை கர்த்தருடைய துணை கொண்டு விவேகி என்ன செய்கிறான், எதிர்கொள்கிறான். ஆனால் பேதையோ என்ன செய்கிறான், நெடுக போய் தண்டிக்கப்படுகிறானா. கவனிங்க, இது எப்படின்னா, நேராக போகிறீங்க, ஒரு குழி இருக்குது, கண்ணு தெரிகிறவன் என்ன செய்வான், குழியை பார்த்தவொடனே குழி இருக்குது, நம்ம என்ன செய்யணும், ஒதுங்கி போகணும். இப்போ அதே வழியில் ஒரு பேதை, தன்னை ஞானின்னு நினைக்கிற எல்லாரும் பேதை. இல்லையா? கவனி, வந்து அப்படி நினைக்கிற ஆள் உள்ளே போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வாங்க, நான் பார்க்காத குழியா. சில பேர் வந்து அப்படி பெருமையாக நான் பார்க்காத பிரச்சனையா, நான் பார்க்காத. நல்லா குடிச்சிருக்காரு, அந்த வீட்டில் வேலை செய்கிற அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறார். உடனே அந்த வீட்டு ஓனர், பா வெளியே போறியா, உன்னை போலீஸில் என்ன செய்யட்டும், பிடிச்சி கொடுக்கட்டுமா. உடனே இவர், நான் பார்க்காத போலீஸா, என்ன போலீஸ், மலபார் போலீஸா இல்லை வேலூர் போலீஸா, என்ன போலீஸ்ன்னு கால் பின்னாடி போகுது. நான் பார்க்காத போலீஸான்னு சொல்லிட்டு எங்கே போகல, முன்னாடி வரல, பின்னாடி போகுது. அப்படியே ஒதுங்குறாப்புல. வாய் தான் என்ன செய்யுது, பெருசாக பேசுது, ஆனால் கால் என்ன செய்யுது, நல்லா சிந்த வேலை செய்யுது. போலீஸ் வந்தால் உதப்பாங்க, திட்டுவாங்க, இல்லை அடிப்பாங்க, உள்ளே கூட்டு வச்சு உதப்பாங்க. நம்ம என்ன செஞ்சிடணும், பின்னாடி போகணுன்னு காலுக்கு தெரியுது, ஆனால் வாய்க்கு என்ன செய்யலை. இதுதான் பேதை. சொல்கிறது என்னவோ பெருசாக என்ன செய்வாங்க, ஆனால் பண்ணுறதில் நான் பார்க்காத குழியான்னு தாண்டுவார். பாதி குழியில் பார்த்தா என்னை காப்பாற்றுங்க நிற்கிற என்ன செஞ்சிடுவார். கவனிங்க, விவேகி ஆபத்தை கண்டு, நீங்கள் ஆண்டவரை தேடுற பிள்ளைங்களாக இருப்பீங்கன்னா, ஆண்டவரை நீங்கள் உண்மையாக உங்கள் இருதயத்திலேருந்து தேடுவீங்கன்னா, ஆண்டவர் சொல்வார், இதை செய், இதை செய்யாத. அந்த வார்த்தை வந்துருச்சா, செய்யின்னு சொன்னார்னா, உங்கள் முன்னாடி இங்கேருந்து கடல் அளவுக்கு பள்ளமாகவே இருந்தாலும் செய்யின்னு சொல்லிட்டான், நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக நடந்து போகலாம். உங்கள் காலில் ஒரு சின்ன கல் கூட படாமல் என்ன செய்வார், கர்த்தர் நடத்துவார். ஆனால் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டார்னா என்ன செய்யக்கூடாது, அது உங்கள் கண்ணுக்கு கடுகளவு பள்ள மாதிரி தெரிஞ்சாலும் என்ன செய்யக்கூடாது, அதை நான் தாண்டி போயிடுவேன், என்ன செய்யக்கூடாது, இருதில் நினைக்கவே கூடாது. அதுதான் பேதை. ஆண்டவர் சொல்வதை தவிர்த்து தன்னுடைய சுய அறிவில் யோசிக்கிறவன் பேதை. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகி. விலகுகிறவன் பேதைக்கு ஒப்பா இருக்கிறான். ஆண்டவர் சொல்லாத எதை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அல்லேலூயா.